இந்த அரசியல் என்பது நம்ம எப்படியெல்லாம் பாதிக்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த தேர்தல் திருவிழா நடக்குங்க. ஆனா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவை போல 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்துட்டு போறாங்க. அது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பாத்தீங்கன்னா பேர்லயே ஐ ட்ரீம் மூர்த்தி, பேர்லயே ட்ரீம் வச்சிருக்காரு, கனவு. தொகுதி பக்கம் எப்பாச்சும் வருவீங்கன்னா கனவுல மட்டும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ சென்னையில இந்த பகுதிக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றார்கள். அன்றாட மக்கள் பிரச்சனையை கேட்பதற்கோ 365 நாள் 5 வருஷத்துக்கு நீங்க எடுத்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1825 நாள். 1825 நாள்ல தமிழகத்துல தினமும் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒரு பக்கம், எப்பவாவது ஒரு பக்கம் எட்டி பார்த்து விட்டு செல்லக்கூடிய எம்எல்ஏ ஒரு பக்கம். இந்த தொகுதியில் அது போன்ற ஒரு எம்எல்ஏ. இந்த முறை நீங்கள் எல்லாருமே முடிவெடுத்திருக்கின்றீர்கள். நம்முடைய ராயபுரத்தில் இந்த முறை நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாசத்துல கட்டாயமா நாம் இந்த எம்எல்ஏ மாத்தணும். மறுபடியும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் நம்முடைய எம்எல்ஏ கொண்டு வரணும். மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவரா இருக்கணும், ஓடோடி வரணும். சுக துக்கம் எந்தவாக இருந்தாலும் கூட எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வந்து எட்டி பார்க்கணும். அதே போல மழை வரும் பொழுது முதல் ஆளாக நம்ம கூட இருக்கணும். நல்ல ஆட்சியாக இருந்தால் மழை வரும் பொழுது தண்ணியை தேங்கக்கூடாது. ஒருவேளை தேங்கினாலும் கூட எம்எல்ஏ நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், என்னதான் நம்ம அரசியல் பேசினாலும் கூடங்க தாய்மார்கள் போய் சரியா ஓட்டு போட்டா மட்டும்தான் ஆட்சி மாறும். தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் தாய்மார்கள் சகோதரிகள் ஆட்சிக்கு எதிராக தங்களுடைய கோபத்தை வாக்கு மூலமாக காட்டுகின்றார்களோ அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆட்சி மாறும். பெரிய அளவில் நம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க, பெரியவர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லோரும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கிட்டத்தட்ட 5 வருஷம், 4 ஆண்டு 11 மாசம், இன்னும் ஒரே ஒரு மாசம் மட்டும்தாங்க பாக்கி. 4 ஆண்டு 11 மாதம் இந்த ஆட்சியை பார்த்துட்டீங்க. தூய்மை பணியாளர் சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார். அவங்க சென்னையில போராட்டம் பண்ணாத இடமே கிடையாது. தெருவில் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, யாரும் கேட்கல. தலைமை செயலகத்துக்கு பக்கத்தில் போய் போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, யாரும் கேட்கல. டிச்சிக்குள்ளேயே இறங்கி போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, யாரும் கேட்கல. ஏன் நம்முடைய தூய்மை சகோதரிகள் இங்க இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர் சகோதரி எதுவுமே கேட்கல. திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க ஆட்சிக்கு வந்த பொழுது நீங்க கொடுத்த வாக்குறுதி, அப்பப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் வாக்குறுதியை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாய வாக்குறுதி எண் 283. தூய்மை பணியாளராக யாராவது இருக்கும் பொழுது, பணியில் இருக்கும் பொழுது இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. வாக்குறுதி எண் 283. ஆனா திமுக எத்தனை தூய்மை பணியாளர் சகோதர சகோதரிகள் பணியில் இருக்கும் பொழுது இறந்த பிறகு அவங்களுடைய குழந்தைகளுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறீங்க? கிடையவே கிடையாது. வாக்குறுதி எண் 284. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது மே 6ஆம் தேதி 2021, 4 வருஷம் 11 மாசத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு யாராவது தூய்மை பணியாளர் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா அவர்களுக்கு அரசு வேலை அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி எண் 284 கொடுத்தாங்க. கல்வி தகுதிக்கேற்ப உங்களுக்கு பதவி உயர்வு, அரசு வேலை கிடையாது. வாக்குறுதி எண் 285. இவங்க எதுவுமே போராடலைங்க, டிச்சில் இறங்கி ஏங்க போராடுறாங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க ஐயா. 283, 84, 85. 85ல சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கான ஊதியம், ஊதிய உயர்வு, பணி, இந்த 3ம் நாங்கள் சரி செய்கின்றோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா என்ன பண்றாங்க? இவங்களா போராட்டம் செய்த பிறகு காலை உணவை கொடுக்கறாங்க. எப்படிங்க ஐயா காலை உணவுக்கும் போராட்டத்திற்கும் எப்படி அது சமமா இருக்கும்? நீங்க எங்களை பணி நிரந்தரம் பண்றேன்னு சொன்னீங்க, அதுக்காக போராட்டம் பண்றாங்க. விடிய விடிய மலையில போராட்டமாக இருந்தார்கள், கைது பண்ணி உள்ள வச்சாங்க. ஆனா இன்னைக்கு காலை உணவு கொடுத்தா அவங்க அதை மறந்து விட்டு சென்று விடுவார்கள் என்கின்ற ஒரு பெரிய அகங்காரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தட்டி கேட்கணுங்கம்மா. இது மூலமாக ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டமாக மட்டும்தான் அது முடியும். ஏன்னா பெரிய பெரிய மாநாட்டுக்கு நம்ம எல்லாரும் போக மாட்டோங்க. ஊருக்கு பெரிய பெரிய மாநாடு போடுவாங்க. அந்த வெயில்ல போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து அவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வர அளவுக்கு நிறைய பேருக்கு தெம்பும் கிடையாதுங்க, நேரமும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க பணியில ரொம்ப வேலை, கடுமையான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. அதனால்தான் இன்னைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய வடசென்னை கிழக்கு மாவட்டம், நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்கள்
ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து இங்க பேசணும். வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா வெளியே வந்து கேட்கணும், அண்ணன் அவங்களை எட்டி கேட்கணும், கடையில் இருக்கக்கூடிய அண்ணன் அவங்களும் கொஞ்சம் கடையை பக்கத்தில் நிறுத்தி வச்சுட்டு கெட்டி கேட்கணும், தூய்மை பணியாளர் சகோதரி பணி செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களும் கொஞ்சம் வந்து என்னன்னு கேட்கணும். அதனால்தான் தெருமுறை பிரச்சார கூட்டத்தை பொறுத்தவரை ஒரு ஆட்சியை மாற்றக்கூடிய வலிமை ஒரு மாநாட்டுக்கு இருப்பதை விட தெருமுனை பிரச்சார கூட்டத்துக்கு இருக்கு. இந்த அற்புதமான தெருமுனை பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்த எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை தலைவர்கள், கிளை எண் 131, 32, 33, 34 சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர், இந்த பகுதியினுடைய எல்லா தலைவர்கள், இன்னைக்கு நம்முடைய இளைஞர் அணியினுடைய சகோதரர், மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், தினமும் டிவியில போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முறையை சொல்லக்கூடிய பொய்களை கிழித்து தொங்க விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் எஸ் ஜி சூர்யா அவர்கள் சிறப்பு விருந்தினராக இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் வந்திருக்கிறார். அவங்களும் பேசிவிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. 505 வாக்குறுதி கொடுத்தீங்க, எத்தனைங்க ஐயா நிறைவேற்றினீங்க? 20% கூட முழுமையாக நிறைவேற்றாத ஒரு அரசு, எல்லா மக்களுக்கும் எதிரான அரசு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2 வயது இருக்கக்கூடிய 2 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க அம்மா கடவுள், அந்த 2 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு பாலியல் கொடுமை செய்து திமுக இளைஞர் அணியில ஒரு உறுப்பினரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. பல இடத்துல கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டதுன்னு சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல பிடிபட்ட கஞ்சா மட்டுமே 65,518 கிலோ. ஆனா யாரெல்லாம் பிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா பாதி பேர் திமுக காரங்க தான் உள்ள இருக்கிறாங்க. ஆட்சி நடத்துற நீங்களே தவறு செய்தால் மக்கள் யாருகிட்ட போய் நியாயம் கேட்பாங்க? 2 வயது பச்சிளம் குழந்தையை கடவுளாக பாவிக்க வேண்டிய ஒரு குழந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காம கொடூர, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம் அந்த குழந்தையை வேட்டையாடி இருக்காங்கன்னா முதலமைச்சரும் பொறுப்பு தான். முதலமைச்சர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு ஐயோ எனக்கு சம்பந்தம் இல்ல, அதெல்லாம் காவல்துறை பார்த்துக்குவாங்க. உங்க கட்சிக்காரங்க எந்த லட்சணத்தில் நீங்க கட்சி நடத்துறீங்க? இன்னைக்கு 65,000 கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சா புழக்கம் இருக்கு, காவல்துறை பிடிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னா அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமானவர்கள் இருக்கிறார். அப்ப இங்க கட்சி நடத்துவதே சம்பாதிப்பதற்கு, கட்சி நடத்துவதே ஆட்சியில தவறு செய்யலாம், தவறின் மூலமாக வரக்கூடிய வருமானம் கட்சிக்கு வரணும். டாஸ்மாக் கடைக்கு போய் பாருங்க, டாஸ்மாக் கடை அரசு, டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற முட்டை பஜ்ஜி போடுற கடை யாருதுங்க? பக்கத்தில் இருக்கக்கூடிய பார் யாருதுங்க? டீலக்ஸ் பார் யாருது? அதுக்கு ஒரு பேர் வேறு வச்சிருக்கிறாங்க, மனமகிழ் மன்றம். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் சகோதரிகள் எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராய் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ஊர் பக்கம் போய் பாத்தீங்கன்னா அந்த மனமகிழ் மன்றம் எத்தனை லைசன்ஸுங்க? 2000க்கு மேற்பட்ட லைசன்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 55,000 கோடி வருமானங்க. அம்மா யோசிச்சு பாருங்க, தாய்மார்கள் யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு முழுமையா வேலை செஞ்சு சம்பாதிச்சா 500 ரூபாய் 600 ரூபாய் சம்பாதிக்கலாம், 300 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு 55,000 கோடி ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் வசூல் வேட்டை. இந்தியால எத்தனை மாநிலத்தில் அரசே ஒரு மதுபான கடையை நடத்துறாங்கன்னு பாருங்க. இன்னும் ஒருபடி பின்னாடி போனீங்கன்னா சமீபத்தில் டிஆர் பாலு அவர்கள் என் மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்ட பொழுது கோர்ட்ல நானே அவர்கிட்ட கேஸ் ஆஜராகி நானே ஆர்கியூ பண்ணுங்கம்மா. அப்ப நான் கேட்டேன், எங்கய்யா அரசு மதுபான கடை நடத்துது, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க மதுபான ஆலை நடத்துறீங்க, டிஆர் பாலு போன்றவர்கள் சாராய கம்பெனி நடத்துறீங்க, அதுல உருவாகக்கூடிய சாராயத்தை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் டாஸ்மாக்ல விற்கிறீங்க. அப்ப ஏழைகள் ஏழைகளாகத்தான் இருப்பாங்க. எப்பங்க ஏழைகள் முன்னேறுவாங்க? ஏழைகளை ஏழைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு அரசு இருக்குன்னா அதாங்க திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஏழைகளை ஏழைகளாக வைத்திருப்பதற்கு ஒரு அரசுனா திராவிட முன்னேற்ற கழக அரசு. 55,000 கோடி வருமானம் எங்கிருந்து வருதுங்க? ஏழை மக்களுடைய காசு, அவர்களுக்கு வரக்கூடிய பணம். இதை எல்லாம் தட்டி கேட்கணுங்க. நாம் யாரும் சாராய கடை நடத்த வேண்டாம் கேட்கலீங்க, அரசு நடத்த வேண்டாங்க. வீதி வீதிக்கு தெரு தெருவுக்கு அதை நடத்த வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். பள்ளிக்கூடத்துல பக்கத்துல வேண்டாங்கிறோம், கோயில் பக்கத்துல, மசூதிக்கு பக்கத்துல, சர்ச்சுக்கு பக்கத்துல வேண்டாம் நாங்க சொல்றோம். அப்ப ஏழை மக்கள் ஏழைகளா இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போது எத்தனை போய் நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். அருமை சகோதரர் சூர்யா கேட்டார், எனக்கு ஞாபகம் இருக்குங்க, 2021 ஆட்சிக்கு வந்தோடனே அண்ணா 1000 ரூபாய் இந்த மாசம் கொடுத்துருவீங்களான்னு. நிதி அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கொடுப்போம்னு சொன்னோம், எப்ப கொடுப்போம்னு சொன்னோமா அப்படின்னாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அகங்காரம் பாருங்கம்மா. ஒரு வாக்கு, ஒரு ஓட்டு உங்ககிட்ட வாங்குறதுக்கு கை காலில் விழுந்து தாய்மாரே காலை காட்டுங்க, கையை காட்டுங்க, இன்னைக்கு வந்திருக்கிறோம் நாளைக்கு வந்துடும் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போற திமுக காரங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கேட்டாங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எப்ப கொடுக்குறீங்க?
கொடுக்கிறோன்னு சொன்னோம். எப்பன்னு சொன்னோமா? நிதி அமைச்சர் உங்களுக்கு 1000 ரூபாய் எப்பங்கம்மா கொடுத்தாங்க? பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 28 மாதங்கள் கழித்து உங்களுக்கு 28,000 ரூபாய் வங்கி கணக்கு வந்திருக்கணும். அதையெல்லாம் தாண்டி பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்குது. 29வது மாசத்துல 1000 ரூபாய் ஆரம்பிச்சாங்க. அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய கூட்டணியில நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாய் கொடுப்போம் சொல்றோம். 28வது மாசத்துல இல்லைங்க, முதல் மாசத்துல நம்ம சொல்றோம். நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் மாசத்துல மே மாசத்திலிருந்து கணக்கு ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்லுகின்றோம். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நாம தேர்தல் வரும்பொழுது மறந்து விடுவோம். 28,000 ரூபாய் கொடுக்காம 1000 ரூபாயை கொடுத்து தாய்மார்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அதெல்லாம் பாருங்க. பொங்கலுக்கு பணம் கொடுக்கணுங்கம்மா, கண்டிப்பா கொடுக்கணும். முதலமைச்சர் 3000 ரூபாய் கொடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். 2026 இந்த பொங்கலுக்கு முதலமைச்சர் 3000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். போன வருஷமும் பொங்கல் இருந்தது, அதுக்கு பணம் கொடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி வருஷமும் பொங்கல் இருந்துச்சு, அதுக்கு பணம் கொடுத்தீங்களா? 5 ஆண்டுகள் நடக்கக்கூடிய பொங்கல்ல ஒரு பொங்கலுக்கு 1000, இன்னொரு பொங்கலுக்கு 1000, இன்னொரு பொங்கலுக்கு 3000, மொத்தமாவே பொங்கலுக்கு 5 ஆண்டுகளை கொடுக்கப்பட்டது 5000. 2 பொங்கலுக்கு பணமே கொடுக்கல. கோடைகால கடைக்கெல்லாம் போய் துணி வாங்க போனீங்கன்னா கோடைகால சிறப்பு சலுகைமாங்க. போன வருஷம் வெயில் இருந்தது, தாய்மார்கள் கஷ்டப்பட்டீங்க. வீட்டுல பானை வாங்கி வச்சு தண்ணி ஊத்தி அது மேல துணியை சுத்தி கொஞ்சமா தண்ணி கொஞ்சமாச்சு குழு குழுக இருக்குமான்னு பாத்தீங்க. போன ஆண்டு கோடை காலத்துக்கு கொடுக்கல, 2022 கொடுக்கல, 23 கொடுக்கல, 24 கொடுக்கல, 25 கொடுக்கல. இந்த வருஷம் தேர்தல் வருது, அதனால கோடை காலத்துக்கு 2000. இது பித்தலாட்டம் இல்லைங்களா? பணம் கொடுத்தது தவறுன்னு சொல்ல, தயவு செஞ்சு கொடுங்க, தாய்மார்களுக்கு கொடுங்க. பழசு ஏன் கொடுக்கலன்னு தான் நம்ம கேட்கிறோம். 28,000 ரூபாய் பழைய கணக்கு ஏன் கொடுக்கல? அதனால அன்பு சொந்தங்களே, இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தான் இது போன்ற கேள்வி. இன்னைக்கு முதலமைச்சர் உண்மையாலும் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா நீங்க சொன்னதை நீங்க செய்யறீங்க, நான் சொன்னதை மட்டும்தான் செய்வேன் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கிறீங்கன்னா பெண்களுக்கு 28,000 ரூபாய் வங்கி கணக்குல போடுங்க. அதன் பிறகு நான் மைக்கில் பேசவே வரலீங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். 1,31,00,000 தாய்மார்களுக்கு மொத்தம் 1,31,00,000 பேர் வாங்குறாங்க. அதுவும் பாருங்க, அனைத்து மகளிர் ஆரம்பத்தில், அப்புறம் சில மகளிருக்கு மட்டும்தான். அப்படியே குறைச்சு 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 இன்னைக்கு எல்லாருமே முதலமைச்சர் சொன்னாரு. அதாவது பெண்களுக்கு நான் 5,000 ரூபாய் போட்டோன்னு எல்லாரும் வங்கிக்கு ஓடி போய் வங்கி கணக்குல பார்த்தாங்க, பணம் வந்துருச்சான்னு பார்த்தாங்க. அந்த அளவுக்கு உங்க மீது நம்பிக்கை. ஒரு திவாலான அரசு வெறும் SMS போட்டு அனுப்புறாங்களா இல்ல பணத்தையும் வங்கிக்கு அனுப்புறாங்களான்னு பார்ப்பதற்காகத்தான் சகோதரிகள் போனார்களோ தவிர உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக அவங்க போகல. அந்த அளவுக்கு ஒரு அரசு பொய்யை சொல்லி பித்தலாட்டத்தை செய்து 4 ஆண்டுகள் 11 மாசம் முடிச்சுங்க ஐயா. பெருமூச்சோட நின்று கொண்டிருக்கின்றோம். எப்ப தேர்தல் வரும், ஆட்சியை மாத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கலாம், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கி போடலாம் எல்லாருமே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், 4 ஆண்டுகள் 11 மாசம் காத்திருந்து முடியலைங்கம்மா. அதனால்தான் தூய்மை பணியாளர்கள் சகோதரிகள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாத வேலையை அவங்க செய்யறாங்க. தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் நாம காலையில கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஆனா இவங்க நேரமே போய் குப்பை எடுக்கணும். பொங்கல் முடிஞ்சா நாமெல்லாம் பொங்கலை கொண்டாடிட்டு எங்கேயே கிளம்பி போயிருவோம், இவங்க போய் கரும்பு சக்கை அள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு சமுதாயத்திற்கு அதிக மரியாதை இந்த சமுதாயம் கொடுக்க வேண்டும் என்றால் அது தூய்மை பணியாளர்கள் சமூகத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னாங்க, நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்கள் மேடையின் மீது இருக்கிறார்கள். இவங்களுடைய தந்தை தாய் ஒரு தூய்மை பணியாளர் குடும்பத்திலிருந்து பிறந்து இன்னைக்கு அரசியல் கட்சியில சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக ஒரு தலைவர் இருக்கிறாங்கன்னா நம்ம கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நாகராஜ் அவர்கள். அதனாலதான் அந்த வழியை அவரும் உணர்ந்திருக்கின்றார்கள், நாங்களும் உணர்ந்திருக்கின்றோம். திரும்ப திரும்ப அது பேசுறேன். அதனால் நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 2 மாதம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நம்முடைய ஆட்சி வரும் பொழுது இந்த மாற்றம் நடந்தே தீரும். ராயபுரம் பகுதியில் அதிகமா மீனவ சொந்தங்கள் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னொரு தேர்தல் அறிக்கை, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 2 லட்சம் மீனவ சொந்தங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருவோம். ஒரு செங்கலை கூட இல்ல. இந்த செங்கலை தூக்கிட்டு ஒருத்தர் வருவாருங்க தேர்தல் அப்ப. இந்த பக்கம் வந்தா மீனவ சொந்தங்கள் நீங்க கேட்கணும், செங்கலை தூக்கிட்டு எங்கெங்கயோ சுத்துறையா? ராயபுரம் பகுதியில் மீனவர்கள் இருக்கிறாங்க, 2 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, ஒரு செங்கலை கூட காணாம. அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்னதை நான் சொல்றேங்கம்மா. 2 லட்சம் மீனவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஒரு மீனவருக்கு மாநில அரசு வீடு கட்டி திறந்து வச்சதை நான் பார்க்கலீங்கம்மா. நாங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், நீங்க கணக்கு போட்டு பாருங்க.
60 மாசம் 5 வருஷம் எத்தனை சிலிண்டர் வாங்கியிருப்பீங்க? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் போட்டு பார்த்தா எவ்வளவு காசு வந்திருக்கு? அதுவும் கொடுக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா டீசல் காசை 4 ரூபாய் குறைப்போம், ஒரு லிட்டருக்கு 4 ரூபாய் டீசல் ரேட்டை குறைப்போம், அதுவும் கொடுக்கல. அதனால முதலமைச்சர் எங்க சொல்றாருன்னு புரியலீங்க. 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. நம்ம தமிழ்நாட்டில இருந்தா சொல்றாருங்களாங்க, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு தீவுல போய் உட்கார்ந்துட்டு சொல்றாருன்னு தெரியல. மேடைக்கு மைக் எடுத்து சொல்றாரு, நாங்கள் 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். நான் சொன்ன வாக்குறுதி எதுவுமே இல்லீங்களே. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கல, சகோதரிகளுக்கு 60 மாசம் 1000 ரூபாய் கொடுக்கல, 2 லட்சம் மீனவ சொந்தங்களுக்கு நீங்க வீடு கட்டி கொடுக்கல. இதெல்லாம் பாருங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா 35 லட்சம் பேருக்கு அரசு பணி. 35 லட்சம் பேர் எவ்வளவு வெட்க கேட்டாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இவங்களால உருப்படியா நடத்த முடியலங்கம்மா. 2 வாரத்திற்கு முன்பு நடத்தப்பட்ட பரீட்சையை கூட ரத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. 35 லட்சம். ஒரு சிவகார்த்திகேயன் சகோதரர் படத்துல சொல்லுவார், ஒரு பாட்டி, என் பாட்டி நீ பார்த்த நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி 35 லட்சம் 35 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு பணி. ஸ்டாலின் ஐயா நீங்க பாத்தீங்க, நீங்க கேட்டீங்க. அதனால சகோதரிகளே, எதையுமே செய்யாம வெறும் பொய்யையும் புரட்டையும் வைத்து ஒரு ஆட்சி 5 ஆண்டு கால முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. நாங்க தமிழ்நாடு வீங்கி இருக்குதுங்க, வளரல. பணவீக்கம் வந்திருக்கு, விலைவாசி உயர்ந்திருக்கு, அது வீக்கம். வளர்ச்சி நான் எங்கேயுமே பார்க்கலீங்க, வீக்கத்தை தான் பார்க்கிறேன். வளர்ச்சி எங்க இருக்குன்னா முதலமைச்சருடைய குடும்பத்துல மட்டும்தான் வளர்ச்சி நல்லா இருக்கு. அதனாலதான் நிதினு பேரே வச்சிருக்காரு. பணம் வரட்டும், இன்ப நிதினு வைய, உதய நிதினு வைய. நிதினு வச்சா தாயா பெருமாள் பணம் கொடுப்பாரு, நிதினு வச்சு விடுங்க. அவரை தவிர தமிழகத்துல எந்த ஒரு குடும்பமும் வளர்ந்ததாக நான் பார்க்கலீங்க. நீங்களே பாருங்க, இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு குடும்பத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மருமகன் தான் எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. கம்பெனி போனா கூட அவர் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் துர்காமா ரொம்ப நல்லவங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் கோயிலுக்கு போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? தேர்தல் நேரம் வரும்போது கோயிலா போவாங்க. ஏன்னா தாய்மார்கள் நீங்க தப்பா நினைச்சு கூடாதாமா. மிச்ச நேரத்துல எல்லாம் இந்து கடவுளை திட்டிடுவாங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா தாய்மார்கள், நம்ம தமிழ் தாய்மார்கள் எல்லாமே ரொம்ப இலகிய மனசு படைச்சவங்க. பொழைச்சு போறான் விடு, கடைசி நேரத்தில் வந்து காலில் உளுந்து தொலைச்சிட்டா ஒரு ஓட்டை போட்டு போவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க எல்லாம் நினைச்சனாலதாங்க அம்மா இந்த திமுக ஆட்சியில வந்து நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கிறனாலதான் நமக்கு பிரச்சனையே. போறா விடு, 5 வருஷம் மோசமா இருந்துட்டா காலில் வந்து உளுந்து ஓட்ட கேட்டா ஒரு ஓட்டை போட்டு வாமா பாமா. அதனால அருமை தாய்மார்கள், இந்த முறை நீங்க அந்த தப்ப பண்ணக்கூடாது. உங்க காலை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். இந்த முறை நீங்க பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்கவே கூடாது. நீங்க அடுப்புல அந்த கரண்டியில சூடு வைக்கிற மாதிரி கையிலேயே வச்சுட்டு நிக்கணும். 60 மாசம் 60,000 எங்கயா பணம் சொல்லு? 28,000 தான் வந்துச்சு, 32,000 தான் உள்ள இருக்கு. 28,000 எங்க போச்சு சொல்லு? இந்த வருஷம் மட்டும்தான் கோடையா, போன வருஷத்துக்கு 2,000 எங்க போச்சு? நீங்க கேட்டீங்கன்னாவே பாதி பேர் ஓடி போயிருவாங்க. அதுவும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்தி என்ன தேர்தல் பக்கம் வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். தேர்தல் அறிவிச்சாங்கன்னா இந்த பக்கம் வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கார். நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா தேர்தல் அப்போ வரமாட்டார். அவர் கனவுல மட்டும் வரக்கூடிய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ராயபுரம் தொகுதியினுடைய அன்பு சொந்தங்கள், தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அம்மா எல்லாத்திட்டையுமே ரேஷன் கார்டு இருக்கு. சின்ன கணக்கு சொல்றேன், நீங்க அதை மட்டும் கேட்டுக்கணும். உங்க பையனா ஒரே ஒரு கணக்கு உங்களுக்கு. எல்லாத்திலையும் ரேஷன் அட்டை இருக்கு. தமிழகத்துல 2,25,00,000 ரேஷன் அட்டை இருக்குதுங்கம்மா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கடன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கடன் 4,62,000 கோடி. அப்ப ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய். அம்புட்டு சாமி அவ்வளவு காசு அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஒரு ரேஷன் கார்டை நீங்க பையிலிருந்து வீட்டில் எடுத்தீங்கன்னா அதன் மீது தமிழ்நாடு அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன் 2,10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த பொழுது. ஆனா முதலமைச்சர் கடனா வாங்கி 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 இன்னைக்கு 10,62,000 கோடியில கொண்டு நிறுத்தி வச்சிருக்காரு. அப்ப இன்னைக்கு உங்க ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் எவ்வளவுங்க? 4,82,000. என்ன சாமி அநியாயமா போச்சு. நான் கடனே வாங்கலையே. அம்மா நீங்க கடன் வாங்கல, உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் ஐயா கடன் வாங்கிட்டார். அப்ப கடன் யாரு கட்டுறது? உங்க குழந்தைங்க, உங்க பேர குழந்தைங்க, அதுக்கப்புறம் வேற பேர குழந்தைங்க, அவங்க எல்லாம் கடன் கட்டுவாங்க. ஆட்சிக்கு வரும் பொழுது ரேஷன் அட்டையின் மீது 2,10,000, இன்னைக்கு 4,82,000. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,72,000 ரூபாய் இந்த 5 ஆண்டுகள்ல கடன் மட்டும் வாங்கியிருக்கிறான். இப்பதான் அம்மா யோசிக்கிறாங்க. ஓ இப்பதான் புரியுது உனக்கு டெக்னிக். நம்ம கொடுத்தது 28,000, பொங்கலுக்கு கொடுத்தது 5,000,
கோடைக்கு கொடுத்தது 2000, 3 கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 28,000, 5,000, 33,000, 33 2000, 35,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ 2,72,000 ரூபாய் கடன் வாங்கிட்டிய தம்பி அப்படின்னு. இதுக்கு பேர் தாங்கம்மா திராவிட மாடல் அரசு. இது பேர் தான் திராவிட மாடல் அரசு. பொய்யை சொல்லி சாதாரண மக்களுடைய தலையின் மீது கடனை ஏற்றிட்டு, வரிச்சுமை உங்க மேல ஏற்றிட்டு பணக்காரர்கள் பணக்காரர்களாக வாழக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அதனாலதான் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள், நீங்க இந்த முறை தெளிவா இருக்கணும். வீடு கட்டி கொடுக்கல, குடிநீர் கொடுக்கல. நான் படிக்கிறேன் பாருங்கம்மா. ஆஞ்சநேய நகர், முத்துமாரியம்மன் கோவில் தெரு, கண்ணபிரான் தெரு, சிதம்பரநாதர் தெரு, இதுக்கெல்லாம் என்னங்கம்மா பொதுவு? மக்கள் இன்னமும் தண்ணி லாரி வருது, குடத்தை வச்சு குடிக்கிற தண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லீங்களா? இந்த தொகுதிக்குள்ள இந்த தெருவில் இன்னும் ஒரு பக்கம் மோடி ஐயா சொல்றாங்க, வீடு வீட்டுக்கு குடிநீர் பைப், பைப்பை திறந்தா தண்ணி வரணும். இங்க பைப் திறந்தா எப்படிங்கம்மா தண்ணி வரும்? இவன் தான் போடவே விடமாட்டானே, குடிநீர் பைப்பே போட விடமாட்டானே, குடிநீர் பைப்பே போட விடமாட்டான். போட வந்தா லஞ்சம், லாவண்யம், கான்ட்ராக்டர், கமிஷன். கர்நாடகா பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் பாருங்க, இங்கெல்லாம் பிஜேபி ஆளுகின்ற மாநிலமா இருக்கும், எல்லா வீட்டுக்கும் குடிநீர் பைப்பு கொண்டே கொடுத்துறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மத்திய அரசை எதிரி அரசாக நினைக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு தலைநகர்ல ராயபுரம் போன்ற ஒரு முக்கியமான பகுதியில தாய்மார்கள் குடத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நிக்கிற அவல நிலைமையில் நாம இருக்கும். அதனால்தான் அன்பு சொந்தங்களே, இந்த முறை நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். எந்த காரணத்திற்கும் கூட நாம இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்து விடக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். சட்டம் ஒழுங்கை பத்தி பேசவே வேண்டாங்க, பேசவே வேண்டாம். அதை பத்தி என்னங்கம்மா பேசுறது? பேசி பேசி அழுத்து போச்சு. முதலமைச்சர் எவ்வளவு விவரம் ஆயிட்டாருன்னா, 2023 இருந்து தரவுகளையே வெளியே கொடுக்கறது இல்லைங்கம்மா. தரவுகளை கொடுத்தா தான் நமக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரு ஆண்டும் காவல்துறை ஐயா எல்லாம் நிக்கிறாங்க, பெரிய ஐயா எல்லாம் நிக்கிறாங்க. காவல்துறை ஒரு ஆண்டும் ஒரு தரவு கொடுப்பாங்க. இந்த ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றம், இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், இந்த ஆண்டு பாலியல் தொல்லை எல்லாம் கொடுப்பாங்க. அதை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓ போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாயிருச்சு. முதலமைச்சர் பார்த்தார், ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றம் 8% உயர்ந்துச்சு. முதலமைச்சர் எப்படின்னா, நான் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும், 2023 இருந்து தரவுகளே கொடுக்காத ஒரு அரசு. யோசிச்சு பாருங்க, தரவுகளே இல்ல. பேப்பர் திறந்து பாத்தீங்கன்னா 2 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை, 65 வயது பாட்டி ரோட்ல நடந்து போனா. எல்லா இடத்திலும் தமிழகம் முழுவதும் படிக்கிறங்க, வெட்கி தலைகுனின்றோம். நம்ம ஊர்லயான் வேற ஏதோ ஊர்ல நடக்கிறது ஏதோ பேப்பர்ல படிச்ச நாம இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடப்பதை பேப்பர்ல படிக்கிறோங்கம்மா. அதனால்தான் தாய்மார்கள் நீங்கள் மன்னிக்கவே கூடாது. சமீபத்தில் நம்முடைய நடிகை ரேவதி நடிகை அவங்க சொன்னாங்க, முதல்ல இதே சென்னையில சைக்கிள் எடுத்துட்டு இங்கேயும் எங்கேயும் போவேன், பாதுகாப்பா இருப்பேன். இப்ப நடக்கிறக்கே பயமா இருக்குது, திரும்பி திரும்பி பாக்குறேன். அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? ரேவதி அம்மா வாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, தீர்க்கிறேன் சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கார எல்லாம் ரேவதி அம்மா மேல சோசியல் மீடியாவை தாண்டி அந்த அம்மாவை பத்தி ஆபாசமா திட்டி எழுதுறான். ஏன்னா யாரும் பெண்கள் வாய் திறந்து பேசிடக்கூடாது. அம்மா யாராவது நீங்க வாய் திறந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா உங்களை ஆபாசமா திட்டுறோம். அதனால்தான் தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, எல்லோருக்கும் எதிரான ஒரு ஆட்சி ரெக்கார்டு பண்ணிருக்காருங்க முதலமைச்சர். நார்மலா 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கன்னா இது பெண்களுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லுவோம். நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் மொத்தமா எல்லோருக்கும் எதிரான ஆட்சின்னு பட்டம் வாங்கியிருக்காரு. எல்லாருக்குமே எதிரிங்க, ஒருத்தர் கூட விட்டு வைக்கல. பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, மதுபோதை, கஞ்சா பழக்கம். மறுபடியும் இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, வேலை வாய்ப்பே இல்ல. தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான ஆட்சி, சொன்ன வாக்குறுதியை செய்யல. ஆண்களுக்கும் எதிரான ஆட்சி, விலைவாசி எல்லாம் உயர்த்திட்டாங்க. அவங்க தான் பாவம் வேலை செஞ்சுட்டு இங்கே எங்கேயும் தாய்மார்களோடு இங்கே எங்கேயும் வரணும். தக்காளி வித்த ரேட் என்ன, இன்னைக்கு விற்கிற ரேட் என்னங்க? ஆனா எதை கேட்டாலும் மத்திய அரசின் மீது பழிய போடுவார். சென்னையில் ஒரு நாய் செத்து போனாலும் மோடி தான் காரணம், மழை வந்தாலும் மோடி தான் காரணம், வெயில் அடிச்சாலும் மோடி தான் காரணம். இதை சொல்லி சொல்லியே 5 ஆண்டு காலம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால்தான் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த முறை நீங்க நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனி கவனம் தமிழகத்தின் மீது வச்சிருக்கிறாங்க. இந்த மாநிலத்தை, சென்னையை உயர்த்தியே ஆகணும். ஏழைகளை இருக்கக்கூடாது, வீட்டு வீட்டு குடிதண்ணீர் கொண்டு வரணும், எல்லா விதமான அரசு திட்டங்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கணும். பாருங்க, இது எவ்வளவு அசிங்கம் பாருங்க அவங்க பண்றது. கலைஞரையா இருக்கும் பொழுது சென்னையில மழை பெஞ்சா தண்ணி வரும், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கலைஞரையா போவார். ஸ்டாலின் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, மழை பெஞ்சா தண்ணி வருது, இவரும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இவரும் போறாரு.
உதயநிதி ஸ்டாலின் இவரும் ரோட்ல போறார். 3 தலைமுறையாக இவங்கனால சென்னை பிரச்சனையை தீர்க்க முடியல. 3 தலைமுறை, அப்பானால, பையனால, பேரனால. ஆனா மோடி ஐயா இந்தியா முழுவதும் தீர்த்துக்கிட்டு இருக்கிறார். மும்பையில மழை பெய்தால் வரக்கூடிய வெள்ளத்தை பாரதிய ஜனதா கட்சி அங்கே நாங்கள் தீர்த்து விட்டோம். அதுவும் சென்னை மாதிரி கொஞ்சம் லோ லையிங் ஏரியா தாங்க ஐயா. அதனால் இந்த முறை மத்திய அரசுடைய உதவியோடு தமிழகத்திற்கு சென்னைக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம். அடுத்து கடைசியாங்கம்மா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிங்கி பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்லைங்கம்மா. நமக்கு ஸ்டாலின் வேண்டாம், எடப்பாடி என்ன வரணும், ஒரே ஓட்டு தான். புதுசா நிறைய கட்சி வந்திருக்கு, எல்லாரையும் நான் மதிக்கிறேன். நிறைய குழந்தைகள் எல்லாம் பாக்குறேன், அம்மா இந்த முறை ஒரு மாற்றத்துக்காக ஒரு ஓட்டு போட்டுருமா, என் தலைவனுக்காக ஓட்டு போட்டுருமான். அதே குழந்தைக்காக தாயிட்ட கேட்கிறேன், உங்க பையன் நல்லா இருக்கிறதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போடுங்க. நான் தாயிட்ட நேரடியா தாய்மார்கள்ட்ட கேட்கிறேன், உங்க பையன் நல்லா இருக்கணும், உங்க பையன் லஞ்ச லாவண்யம் இல்லாம ஒரு மாநிலத்தில் வளரணும், உங்க பையன் கஞ்சா புழக்கம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கணும், உங்க பையன் நல்ல ஒரு சமுதாயத்தில் ஆரோக்கியமா இருக்கணும், அந்த இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தாய்மார்கள் ஒரே ஓட்டு. எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது சட்டம் ஒழுங்கை நம்பி வாக்களித்தீர்களோ, இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரட்டலையில நீங்க தாமரை சின்னத்துல, சைக்கிள் சின்னத்துல, மாம்பழ சின்னத்துல, குக்கர் சின்னத்துல நம்முடைய தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்களுக்கும் நீங்கள் மதிப்பளித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மிக பொறுமையாக இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள், பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு நியூஸ் டே. காலையில இருந்து கேமரா தூக்கிட்டு எங்க போறதுனே அவங்களுக்கு தெரியல. நீங்க பார்த்தா ஓபிஎஸ் இங்க போறாங்க, சாயந்தரம் பார்த்தா ஏதோ கோர்ட் நியூஸ், காலையில இருந்து பிரஸுக்கு ஒரே பிஸியா இருக்கிறாங்க. என்னன்னா எங்க பார்த்தாலும் ஒரே நியூஸா இருக்கு. அதையெல்லாம் தாண்டி ராயபுரத்திற்கு நம்முடைய அழைப்பை ஏற்றி பத்திரிகை நண்பர்கள் இங்கே வந்து இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, மிக குறிப்பாக தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி பொறுமையாக உங்களை சார்ந்த அரசியலை கேட்பதற்காக வந்திருக்கிறீங்க. பெரியோர்கள், இளைஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, தம்பிகள்லாம் இருக்கிறாங்க. தம்பிகள்லாம் நல்லா யோசிக்கணும், தம்பிகள் நல்லா வரணும்னா இந்த முறை உங்கள் வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவருடைய பெயரை சொல்லி நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம். வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களுக்கு, இளைஞரணியினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் அகில்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு, பட்டியலணியினுடைய மாநில செயற்குழு அருமை சகோதரர் ஸ்ரீபதி அவர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் நிரஞ்சன்குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் வன்னியராஜன் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் சங்கரி அவர்களுக்கு, மண்டல் தலைவர் சந்துரு அவர்களுக்கு, இளைஞரணியினுடைய மாவட்ட தலைவராக மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரத்குமார் அவர்களுக்கு, இளைஞரணியினுடைய எல்லா மாநில நிர்வாகிகளுக்கு, மறுபடியும் ஒரு முறை இளைஞரணியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சூர்யா தம்பி அவர்களுக்கு, இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவராக தூய்மை பணியாளர் குடும்பத்திலிருந்து வந்து அவர்களை உயர்த்த வேண்டும் என்று பாடுபடக்கூடிய அருமை சகோதரர் மாவட்டத்தினுடைய தலைவர் என்எல் நாகராஜ் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.